ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. மற்றவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேர்றதுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு அருமையான பச்சை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். அதுக்கு நான் பச்சை வாழைக்காயை தோல் சீவிட்டு இந்தமாரி நல்லா மெலிசாக தோல் சீவிர பீலரை வச்சியே சீவி வச்சுருக்கிறேன். அதுவே போதும், நல்லா சீவி கொடுக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு இந்த கலரில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நான் இதில் சோளமும் கம்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கடலை மாவை சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டிலேயே மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கடையில் பச்சை மிக்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாவெல்லாம் நம்ம அரை கிலோ ரெடிமேடாக வாங்கி வீட்டிலேயே வச்சுக்கணும். எப்போவுமே இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம எப்போ வேணாலும் போண்டா பஜ்ஜி எல்லாம் இந்த மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா திரும்பவும் நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம். பஜ்ஜி கலராக கிடைக்கணுன்னா காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்போ தான் புஷ்ஷுன்னு வரும். நான் யூஸ் பண்ணலை, உங்களுக்கு வேணால் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சுட வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பச்சை மிக்சியில் நம்ம ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து போட்டு இந்தமாரி தடவி எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிக்கலாம். பொறுமையாக போடுங்க. கரெக்டான பதத்துக்கு அந்த மாவை ரெடி பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் கீழே சிந்தாது போகாது, கரெக்டாக வரும். ஒன்று மேலே ஒட்டாமல் கரெக்டாக நம்ம தனித்தனியாகவே போட்டு பஜ்ஜி எடுத்துக்கலாம். எப்போவுமே பஜ்ஜி போடும்போது ஒன்று பொரித்து மேலே எண்ணெயை விட்டு மேலே வந்ததுக்கப்புறம் இன்னொன்று போடுங்க. அது அடியில் இருக்கும்போதே இன்னொன்று போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒட்டிக்கும். அப்புறம் தனித்தனியாக பஜ்ஜி கிடைக்காது. பெரிய வானலாக நம்ம வச்சுருந்தோம்னா ஒரு நிறைய போட்டு எடுக்கலாம். பஜ்ஜி சின்ன வானலாக வச்சுருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக போட்டு கம்மியாக எடுங்க. இல்லைன்னா ஒரு பஜ்ஜி கூட இன்னொரு பஜ்ஜி சேர்ந்துக்கும். நம்ம வீட்டில் எல்லா மாவும் ரெடியாக இந்தமாரி வச்சுருந்தோம்னா கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கடையில் வாங்குகிற மாவு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியவும் தெரியாது. அதனால் வீட்லேயே மாவு இந்தமாரி நம்ம ரெடிமேடாக வச்சுருந்தோம்னா எப்போ வேணாலும் டீ டைம் கூட மாவை மிக்ஸ் பண்ணி ஒரு போண்டா ஆனியன் டீ போட்டு ஒரு போண்டா கூட ரெடி பண்ணிக்கலாம். பக்கோடா மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். இல்லை பச்சு கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதனால் மாவு எப்போவுமே இந்த மாவு எல்லாமே அரை கிலோனாவது ஸ்டாக்கில் வச்சுக்கிறது நல்லது. நிறைய பேர் பார்க்குறேன், பச்சை போடும்போது இல்லை பக்கோடா போடும்போதோ பூரி பொரிக்கும் போதோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறாங்க. வானலில் அடியில் இருக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறாங்க. அந்தமாரி பொரிக்கக்கூடாது. ஓரளவு அது மூழ்கிற மாதிரியான எண்ணெய் அளவு ஊற்றிக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த வடைச்சட்டியில் ஒட்டி கீழே போய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றும் போது வடைச்சட்டியில் அடியில் ஒட்டிக்கும், கருகருன்னு ஆகிடும். நல்லா பொம்மாது, புஷ்ஷுன்னு வராது. அதனால் எப்போவுமே ஓரளவு அதை மூழ்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றி தான் பொரிக்கணும். எதுவாக இருந்தாலும் கம்மியான அளவு எண்ணெயில் ஊற்றி பொரிக்காதீங்க, அது நல்லா இருக்காது. வியூவர்ஸ், நான் கம்பு கொழுக்கட்டை கம்பு கூழ் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் என்னோடய சேனலில் பாருங்கள். வியூவர்ஸ் அனைவரும் இதே மாதிரி வீட்லேயே முடிஞ்சளவு ட்ரை பண்ணி எந்த ரெசிபியாக இருந்தாலும் செஞ்சு சாப்பிடுங்க. கடையில் முடிஞ்சளவு வாங்க ட்ரை பண்ணாதீங்க. அதே போல் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், டாட்டா.